சரி வாங்க ரியர் இன்டீரியர்னுடைய கம்ஃபர்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இந்த டோர் ஓப்பனிங் வந்து ஒரு 90 டிகிரிஸ்னு சொல்ல முடியாது, பட் ஒரு 65-70 டிகிரிஸ் வரைக்கும் நல்லாவே ஒரு வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அண்ட் இந்த டோர்னுடைய இந்த போர்ஷன் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய டிஎல்ஓ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஓப்பனிங் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்படி ஏறி நம்ம உட்காரும்போது தலையை பெருசாக மைண்ட் பண்ணி உட்காரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஈஸியாக ஏறி உள்ளே உட்கார முடியும். இப்போ இதில் எப்படி எக்ஸ்டீரியரில் 6 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி இன்டீரியர்லேயும் உங்களுக்கு 2 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஒரு லெதரட் மெட்டீரியலில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு டியூவல் டோனில் இருக்கக்கூடிய ஒரு இன்டீரியராக தான் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்டிச்சிங் இருக்குது, நல்ல ஒரு ப்ரீதபிளான ஒரு லெதரட் மெட்டீரியலாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இது வந்து தியேட்டர் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு சீட்டிங் போஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த சீட்டிங்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டை சப்போர்ட் கொடுக்குற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 75% வரைக்கும் 80% வரைக்கும் கூட உங்களுக்கு ஒரு தை சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் லாங் டிரைவ்ஸில் கூட உங்களுக்கு வந்து பெருசாக கஷ்டமாக ஃபீல் ஆகாது. நல்ல ஒரு கம்ஃபர்ட்டில் உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த சென்டர் ரோக்கு வந்து உங்களுக்கு முன்னாடி பின்னாடி போகக்கூடிய அந்த புஷ்பேக் ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சாயிற இடம் கூட நீங்கள் வந்து முன்னாடி பின்னாடி வந்து தள்ளிக்கலாம். ஸோ ரிக்ளைன் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹெட்ரெஸ்ட்டுமே கூட உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து 3 பேசஞ்சருக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டர் ரோக்கு ஏசி வென்ட்ஸ் வந்துடுது. அண்ட் அதே மாதிரி USB A போர்ட்டும் C போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு MPVயில் ஒரு 7 பேர் போகும்போது எல்லாருமே C போர்ட் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜிங் இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ A போர்ட்டும் தேவைப்படும், C போர்ட்டும் தேவைப்படும்ன்றதுனால 2மே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே சென்டரில் உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் எதுவும் வந்து ப்ரொவைட் பண்ணல, பட் இந்த ஹெட்ரெஸ்ட் வந்து உள்ளே போகிற மாதிரி கன்சீல் ஆகி உள்ளே போகிற மாதிரியான ஒரு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. 3 பேருக்குமே ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து உங்களுக்கு 3 பேசஞ்சருக்குமே வந்துருது சென்டர் ரோவில். அதே மாதிரி ஃப்ரண்ட் சீட்னுடைய பேக்ஸ் வந்து ஸ்கூப் டோட்டா கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு மேகசின் ஹோல்டர்ஸ் வந்து 2 சீட் பின்னாடியுமே வந்துருது. அண்ட் நம்ம ஊரில் இந்தியாவில் மேண்டேட்ரியாக பார்க்கக்கூடிய ஃபீச்சராக இப்போ வந்து அந்த சன்ரூஃப் வந்து அமையுது. பட் இந்த காரில் உங்களுக்கு சன்ரூஃப் வந்து கிடையாது, ஒரு சிங்கிள் வேரியண்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதில் சன்ரூஃப் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணலை.